கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் இந்த கிராஸ் டிவி வாயில் உங்கள் யாவரை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியத்தை இந்த ஆண்டில் உங்களுக்கும் எனக்கும் செய்ய காத்திருக்கிறார். அதுக்கு பக்கபலமான தேவ கிருபையும் தேவ ஞானமும் நமக்கு தேவை. இந்த வேலையிலையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா, தீமையை விட்டு விலகக்கூடிய ஒரு பாத்திரமா, தீமையை வெறுக்கக்கூடிய ஒரு பாத்திரமா மாறத்தக்க ஞானமும் கிருபையும் தேவன் தரணும். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சி ஒன்றாடுகிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமானது ராஜா. இது நான் தீமைக்கு வேர்பிடிக்கத்தக்க, தீய பழக்க வழக்கங்களுக்கு வேர்பிடிக்கத்தக்க உங்கள் கிருபை எனக்கு வேணும்ப்பா. இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானது. இது கர்த்தருக்கு உகந்த வாசனை. நான் செய்யக்கூடிய காரியத்தில் கர்த்தர் பிரியப்படுவார், அவருடைய ஞானம் இதில் விளங்கும் அப்படின்னு சொல்லி உணரப்பட்ட சில காரியங்களை, நீங்கள் உணர்த்துகிற காரியங்களை செய்யத்தக்க ஞானமும் கிருபையும் இந்த புதிய ஆண்டில் தரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. தாய் தன் பாலகனை மறக்கான், நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. எங்களை வணைந்தவரே, என்னுடைய ஞானத்துக்கு அதிபதியே, தூர ஆதேசத்திலிருந்து புறப்படக்கூடிய நற்செய்தி இன்னைக்கு எங்களை நிரப்பி எங்கள் ஆத்துமாக்களை நிரப்ப போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக ஞானத்திலையும் கல்வி அறிவிலையும் வளரத்தக்க சிறு குழந்தைகளுக்கும் பிஞ்சுகளுக்கும் உங்கள் கிருபையும் தயவும் வேணும்ப்பா. வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பையங்களுக்கும் முதியோர்களையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க உங்கள் அதிகாரமுள்ள நாம வெல்லத்தக்க இந்த ஆண்டில் ஒரு பலவானா முந்தி கட்ட தயவு கொடுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கிருபை அளிக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்துங்க, முத்திர மோதிரமாக எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால உங்களை இன்னும் மறுபடியும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு நீங்கள் மிகவும் பிரியமான பிள்ளைகள். வேதம் சொல்லுது, நீ தீமைக்கு விலகணும். எனக்கு தீமை எதுனே தெரியாதையா, தீமை எனக்கு எதுனே தெரியாதையா. நான் தீயோருடைய பழக்க வழக்கங்களை, இந்த உலகத்தில் நீங்கள் தீமைன்னு வெறுக்கிற காரியத்தை நான் உணரணுமே. தீமையை கர்த்தர் நமக்கு உணர்த்தினா தான் தெரியும். எனக்கும் உங்களுக்கும் நம் தேவன் உணர்த்தணும். அப்பா இதை செய்யாதையா, இது நீ செய்யாத. நீ எதை கேட்கியோ இல்லையோ முதல்ல புத்தியை கேளு. அப்பா எப்படி உணர்த்துவார், இயேசு எப்படி சொல்லுவார்? உன்னை ஞானத்தால் இடை கட்டுவேன்னு வேதம் சொல்லுது. நீ என்னத்தை சம்பாதிக்க இல்லையோ புத்தியை சம்பாதின்னு சொல்லுது. இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்துக்குள்ள புத்தியை சம்பாதிக்காதபடி ஞானத்தை இழந்த பிள்ளையா தீய செய்களுக்கும் தீய வழக்கங்களுக்கும் இன்னைக்கு அடிமொழியாக இருக்கும். ஒவ்வொரு தீய வினைகளுக்கும் நம்ம இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருது. தீய காரியங்களுக்கு நம்மளுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்குது. தீமையான செயல்களுக்கு நம்ம துணிந்து நிற்கிறோம். நம்ம கை முன்னெடுத்து வரக்கூடிய எல்லா காரியத்திலையும் தீமையான காரியம் இருக்குது. இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீமையை விட்டு விலகாமல் தீமைக்குள்ளே பிரியப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. தீமைக்குள்ளே பிரியப்படக்கூடிய பாத்திரமாக மாறியாச்சு. தீமையோட வாழ பழகியாச்சு. இது என் தெய்வத்துக்கு பிடிக்காது, இது எனக்கு என்னுடைய இயேசுவுக்கு பிடிக்காது, இது கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற தேவ பயம் இன்னைக்கு இல்லை. ஒரு தீய செயலை வெறுக்கத்தக்கக்கூடிய காரியம்னா நம்மகிட்ட முதல்ல இருக்கக்கூடியது தேவ பயம். இன்னைக்கு தேவ பயம் அநேக பிள்ளைகள்கிட்ட இல்லை.
இன்னைக்கு தேவ பயம் அநேக பிள்ளைகள்கிட்ட இல்லை. நம்மளை யார் பார்க்க போகிறா, நம்மளை யார் கேட்பா, இதை செஞ்ச பிறகு நம்மளை யாரும் தண்டிக்கிறதுக்கு இல்லையே. இன்னைக்கு இருதயம் அலபாஞ்சிக்கிட்டு இருக்கிற அநேக பிள்ளைகளை நான் பார்க்குறேன். ஒரு மனமே இல்லை, கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமாங்கிற எண்ணமே இல்லை, இதை இயேசு தண்டிப்பாருங்கிற பயமே இல்லையே. தீமைக்கு என்னுடைய கால்கள் விரைந்து ஓடுது, தீமைக்கு என் கால்கள் விரைந்து ஓடுது, பாவத்துக்கு எனக்கு துணிகரமாயிட்டு. நான் பாவத்துக்கு தப்பி வாழத்தக்க, பாவ இன்மையா வாழத்தக்க, பாவ செயலில் விடுபட கர்த்தருடைய நாமமும் அவருடைய கேடகமும் எனக்கு வேணுமே. எனக்கு அருமையான தேவஜனமே, தீமையை விட்டு விலகினா மட்டும்தான் கர்த்தர் அவருடைய ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு செய்ய முடியும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்தால் மட்டும்தான் அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அவருடைய ஸ்லாக்கியம் நமக்கு வேணும்னா, அவருடைய மகிமை நமக்கு வேணும்னா, அவருடைய முகப்பிரகாசம் நம்ம மேலே வீசப்படணும்னா, நம்மளுடைய வாஞ்சை அவர் சமூகத்தில் எட்டப்படணும்னா, நம்மளுடைய பாரமும் கண்ணீரும் அவருடைய விடுதலைக்குள்ளே நம்மளுடைய பிரவேசிக்க வைக்கணும்னா, நம்ம வாய் திறந்து எவ்வளவு கத்துனாலும் பரவாயில்ல, எத்தனை கோயில் குளம் ஏறி இறங்கி முழங்கால நின்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் வேத வாசித்தாலும் பரவாயில்ல, தீய செயலை விட்டுருக்கோமா, தீய எண்ணங்களை விட்டுருக்கோமா, பழி வாங்குதல் வேறு பிரிக்கப்பட்டிருக்கா நம்மகிட்ட. ஐயோ எனக்கு அந்த காரியம் நடக்கலையே, எனக்கு ஆசீர்வதிக்கலையே கர்த்தர், என் பாரம் நீங்களையே, என்னுடைய செய்கைகள் மாறவே இல்லையேன்னு நம்ம வருத்தப்பட்டது உண்டா? என் கடன் மாறலை, அவன் துரத்துறது, அவன் பின் துரத்துறது எனக்கு இன்னும் மாற மாட்டேங்க, என்னை ஒருத்த கேள்வி கேட்கானேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகளே, உங்கள் குணம் மாறி இருக்கா, உங்கள் செயல்பாடு மாறி இருக்கா, உங்கள் சிந்தனை மாறி இருக்கா, உங்கள் யோசனை மாறி இருக்கா, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நம் கர்த்தர் பிரவேசிக்க முடியுமா? உங்களையும் என்னையும் ரட்சித்தவர், உங்களையும் என்னையும் பாவயின்மையாக ஆக்குனவர், உங்களுக்கும் எனக்கும் பரம வைத்தியராகவும் பரம பரிகாரியாகவும் இருந்து இதுவரையும் அநேகரை இழந்தாலும் ஜீவன் தப்ப நம்மளை ஓட செய்தவர், உங்களுக்கு எனக்கு அநேக சாக்கியத்தை செய்தவருக்கு அந்த உங்களுடைய இருதயத்தில் ஒரு வாசல் அவருக்கு உண்டா? உங்கள் இருதயம் திறக்கப்பட்டது உண்டா? ஐயோ நான் அந்த தவறை செஞ்சிட்டேனே, இது என் நேசருக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா, இந்த தவறு நான் எப்படி துணிகரமாக செஞ்சேன், இந்த துணிகரம் வந்ததுக்கு காரணம் என்ன, இந்த துணிகரத்தினுடைய செயல்பாட்டுக்கு காரணம் என்ன, நான் எப்படி இதில் துணிகரமாக இருந்தேன், இது என் நேசருக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா, இது என் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் அல்லவா, இதை செய்கிறதுக்கு நான் எப்படி துணிஞ்சேன், என் மனம் எப்படி துணிஞ்சது, கர்த்தர் என் மேலே அருவருப்பாக இருப்பாரே, கர்த்தர் என்னை நேசிக்க மாட்டாரே. இந்த உலகத்துக்குரியதை நான் உற்று கவனித்து நோக்கணுன்னா எனக்கு வேதம் சொல்லுது விருதான் எழுதப்பட்டிருக்கே, நான் எப்படி இந்த உலகத்துக்குரிய ஒத்த வேஷம் தரிக்கப்பட்ட மனுஷனாக வாழ்ந்தேன்? கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை விட்டு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு? இவ்வளவு தண்டனைக்கும், இவ்வளவு வியாதிக்கும், இவ்வளவு வறுமைக்கும் காரணம் என்னுடைய ஏளனமும், என்னுடைய நக்கலும், என்னுடைய கேலி செய்கிறதும், இந்த உலகத்துக்குரிய பிரியமான ஒத்த வேஷம் போட்டது தானே. இதை நான் விட்டு விலகணுமே, கிறிஸ்துவுக்கு பிரியமான மனுஷனாக நான் மாறணுமே, மறுபடியும் கிறிஸ்து இந்த தீமையிலிருந்து என்னை விலக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யணுமே, எனக்கு ஒரு நல்ல பாதையை கொடுக்கணுமே, இந்த ஆண்டு எனக்கு மனமகிழ்ச்சியின் ஆண்டா வரணுமே. எத்தனை வாக்குத்தத்தம் வந்தாலும் சரி மகனே மகளே, நீ எந்தெந்த கோயிலில் போய் வாக்குத்தத்தம் பெற்றாலும் சரி, கிறிஸ்து ஒன்று நினைச்சா மட்டும்தான், நீ கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ்ந்தா மட்டும்தான், நீ இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்தா மட்டும்தான் அந்த மகனே உனக்கு விடுதலை. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த அட்டையில் விடுதலை கிடையாது. ஐயோ கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை பேசினாரே, என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, இந்த புத்தாண்டில் எனக்கு புத்தாண்டு பிறந்தவும் அவர் சொன்ன வார்த்தை, உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், நீ இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னை ஞானத்தில் செழித்தோங்குவேன், இவ்வளவு வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்துருந்தாரே. அப்படி வாக்கு செய்தவர் எனக்கு விரோதம் பண்ண மாட்டார், அப்படி வாக்கு செய்தவர் என் நம்பிக்கையை உடைக்க மாட்டார். அவர் உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய வாக்குக்கும் பாத்திரவானா இருக்கார் மகனே மகளே. ஆனால் நீனும் நானும் எப்படி இருக்கோம்? இந்த புத்தாண்டில், இந்த முதல் மாதத்தில்
இந்த பிரவேசிக்கக்கூடிய எல்லா காரியங்கள்லையும் நீனும் நானும் தீமையை விட்டு விலகணுமே. தீமைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வெகு தூரமாக இருக்கணுமே. தீய செயல்களை என் கைகளும் என் நாவுகளும் என் கண்களும் என் இருதயங்களும் என் சிந்தைகளும் யோசிக்கத்தக்க கூட இல்லாத அளவுக்கு நான் வெறுத்து ஒதுங்கணுமே. இன்னைக்கு தீமையை கண்டா என் கால் விரைந்தோடுது. தீய செயல்களை கண்டா என் கண்கள் மகிழ்ச்சியாக இருக்கு. தீமைக்கு நான் விலகாதபடி நன்மைக்கு ஏதுவாக உள்ள காரியத்தை தேடுவது எப்படி நிச்சயம்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுது, தீமையை விட்டு விலகுவியா மகனே மகளே, நீ தீமையை விட்டு விலகுவியா? நீ ஒருவேளை தீமையை விட்டு இந்த ஆண்டில் விலகுனா, இந்த நிமிஷத்தில் விலகுனா, இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்தில் விலகத்தக்க உனக்கு ஒரு எண்ணம் உண்டாச்சுன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய கைக்குள்ள ஒரு அலங்காரமான முடியும், ஒரு பெரிய மகுடம், பெரிய கிரீடம், ஒரு ராஜ கிரீடம், ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்ட பாத்திரம் நீ. அருமையான தேவஜனமே, அருமையான தேவஜனமே, எல்லா இடத்துக்கும் நான் ஓடிட்டேன். எல்லா ஊழியக்காரங்களையும் நான் பார்த்துட்டேன். 1000 ஊழியக்காரங்களுக்கு பார்த்துட்டேன். ஒரு சகோதரி சொன்ன வார்த்தை, நான் 1000 ஊழியக்காரங்களை பார்த்துட்டேன். 40 வருஷமா அதே கஷ்டம், அதே நிந்த, அதே பாடு, அதே உபத்திரவம். ஆனால் நான் அதிகமாக கர்த்தரை தேடுறேன். நல்ல வேதம் வாசிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஏன் இந்த நிந்த, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்னு தெரியலையே. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீ என்ன ஆராதிச்சாலும் சரி, நீ என்ன ஜெபிச்சாலும் சரி, நீ பிறருக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்தாலும், பிறருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்தாலும், பிறருடைய நன்மைக்கு விரோதமாக தடையாக நின்னாலும் உன்னை கர்த்தர் கண்டுக்கிடவே மாட்டார்ப்பா. நம் இயேசு உன்னை வெட்கப்படுத்திடுவார். நீ எந்த இடத்துல தலை சிறந்து நிற்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த இடத்துல அவர் உன்னை விட்டு விலகிடுவார். அவர் இல்லாத இடத்துல உனக்கு தலை நிமிர்தல் கிடையாது. அவர் இல்லாத காரியம் உனக்கு வெற்றிகரமாக வாய்க்கப்பட முடியாது. அவர் இல்லாத இடத்துல உனக்கு ஜெயம் இல்லை. அவர் செய்யாத, அவர் கையால் நீட்டப்படாத காரியம் நமக்கு நன்மையால் முடியாது. நீ கிறிஸ்தவனாய் தரிக்கப்பட்டிருந்தன்னா உன்னை இந்த நிமிஷம் வரையும் ஜீவனாக வச்சிருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்திருந்தியா? நீ கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் எதையாவது ஒன்று நான் பற்றி கொள்ளணும், இயேசு எனக்கு நன்மையை செய்யணும்னு நீ நினைத்திருந்தன்னா அவருக்காக நீ என்ன செஞ்சிருந்த? அட்லீஸ்ட் நீ தீமையை விட்டாது வெளியே வந்திருந்தியா? ஐயோ, இந்த தீய காரியத்தை நான் செய்யக்கூடாது, இந்த தீய பழக்க வழக்கங்கள் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணுமே கர்த்தர். தீமைக்கு தக்க அவர் எனக்கு சரி கட்டிடுவாரே. நான் இந்த நிமிஷத்துலேருந்து தீமையை விட்டு விலகணுமே. இந்த தீய செயல்களிலிருந்து, இந்த தீய அழுத்தமான காரியத்திலிருந்து, இந்த தீய சிந்தனையிலிருந்து, இந்த தீய செயல்பாட்டிலிருந்து கர்த்தர் என்ன இன்னைக்கு விளக்கணும், பாதுகாக்கணும். நன்மைக்கு ஏதுவான காரியத்தை எனக்கு கர்த்தர் தரணும். நிச்சயம் உனக்கு தருவார் மகனே மகளே. இந்த நிமிஷத்தில் உன் இருதயத்தில் இருந்து, ஐயா உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னீங்களாப்பா, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னீங்களோ, நான் எந்தெந்த இடத்துலலாம் உத்தமனாக இருந்தேன்னு தெரில, ஆனால் எல்லா இடத்துலையும் எனக்கு துணை நின்னீங்களே, நான் உங்களை நன்றி செலுத்துறேன்னு சொல்லுவியா? அப்படியே கண்களை மூடுங்க. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, உங்கள் அதிகாரமுள்ள நாம வெல்லப்படத்தக்க ஞானத்தாலையும் கிருபையாலையும் எங்களை வளர்த்து ஆறுதலாக செஞ்சீங்களாப்பா. ஆறுதலடை செஞ்சீங்களே, அந்த தயவுக்காக நன்றி செலுத்துறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமானவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபாதார பலியே, இந்த வேலையிலையும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்த ஆழ்த்தி அர்ப்பணிக்கப்பா. ஆத்துமா வெளியேறப்பட்டது. இந்த சேனலை உத்து நோக்கி பார்த்துக்கிட்டு, அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா? என் வாழ்க்கைங்கிற படகுல நீங்கள் நங்கூரமாக இருக்க மாட்டீங்களா? நான் விடுதலை பெற்ற ஒரு மனுஷனாக மாறிட மாட்டேனா? எனக்கு உங்கள் ஸ்லாக்கியம் கிடைச்சிடாதா? என்னை கண் திறந்து பார்த்துட மாட்டீங்களா? இந்த வியாதியும் இந்த வறுமையும் இந்த கொடிய ஆளியும் என்னை விட்டு விலகிறாதான்னு
கண்ணீரோடு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்கையா. தேவ ஈவு, தேவ கிருபை, தேவ இரக்கம் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமா சாட்சி பகிரத்தக்க, உங்கள் நாமம் மகிமைப்படத்தக்க இந்த நிமிஷத்தில் ஒரு பலத்த அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த வேலையிலையும் இந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இதனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமை குடும்பத்தையும் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க, செய்யக்கூடிய ஊழியத்தையும் சமூகத்தில் அர்ப்பணிக்க, பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.